உலகம் முழுக்க வாழ்கிற அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. நேற்று நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னென்னா, அவருடைய பெயரையோ புகைப்படத்தையோ எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது, முக்கியமாக இந்த சோஷியல் மீடியாக்களில் பயன்படுத்தவே கூடாது. அப்படி பயன்படுத்தினீங்கன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் நேற்று வந்திருக்கிற இடைக்கால தீர்ப்பு. உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கு. உலகம் முழுக்க இருக்கிற அவருடைய ரசிகர்கள், என்னடா இது நம்ம பெரியவர் இப்படி பண்ணிட்டாரே, நாம் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்லாம் பயங்கர திகைப்புக்கு ஆளாக இருக்காங்க. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போய் பார்த்தோம்னா, வணிக ரீதியாக யாரும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கார் அவர். அவருடைய ரசிகர்கள் சும்மா அவருடைய பேரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ பேசுவதற்கோ எந்த தடையும் கிடையாது. இப்போ வணிக ரீதியாக அப்படின்னா எதெல்லாம் வணிகம் அப்படின்னு ஒன்று இங்கே இருக்குது. இப்போது யூடியூப்பில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், இன்னும் பல்வேறு தளங்கள் இருக்குது சோஷியல் மீடியாவில். இங்கே அவருடைய பெயரையோ அவர் குறித்த விஷயங்களையோ நீங்கள் சொன்னீங்கன்னா, கட்டாயமாக நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் சரி, பாசிட்டிவாக பேசினாலும் சரி, அதற்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ரெவென்யூன்னு ஒன்று வரும். அப்போ வணிக ரீதியாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் அவர் மீது அவ்வளவு கொள்ளை பிரியத்தோடு பேசினாலும் சரி, அவ்வளவு கொள்ளை எரிச்சலோடு பேசினாலும் சரி, உங்களுக்கு ரெவென்யூங்கிறது கட்டாயமாக கிடச்சிரும். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தான், கட்டாயமான அதிர்ச்சி தான். இப்போது பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய தீவிரமான ரசிகர்கள், நான் கூட அவருடைய தீவிரமான ரசிகன் தான். இந்த வீடியோ எடுப்பதற்கு சற்று நிமிடம் முன்பாக கூட அவருடைய பாட்டை தான் நம்ம கேட்குறோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யாருமே அவருடைய ரசிகர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவருடைய குணத்திற்கு வேணுன்னா பல பேர் எதிரிகளாக இருக்கலாமே தவிர, அவருடைய பாடல்களுக்கு யாருமே எதிரியாக இருக்கவே முடியாது. அது எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரனையும் கரைக்கக்கூடிய பாடல்கள் அவருடையது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவருடைய ரொம்ப தீவிரமான விசுவாசிகள் கூட, என்னங்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்கு இவ்வளவு தூரம் அவரை கிண்டல் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த தீர்ப்பு கூட உங்களுக்கும் எதிரானது தான் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. இப்போ ஆக்சுவலாக பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அங்கே இதுவரைக்கும் நம்ம நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து பார்த்திங்கன்னா, அல்லது இப்போ நம்முடைய பெரியவர் பிறந்த நாள்லேருந்து கணக்கு எடுத்திங்கன்னு வைங்களேன், அவர் சிறு குழந்தையாக இருந்து இந்த வயது வரைக்கும் எத்தனை ஆயிரம் பேர் பிறந்திருப்பாங்க அந்த கிராமத்தில். அப்போ எல்லாரையும் விட்டுட்டு இந்த மண்டைக்குள்ளே மட்டும் கடவுள் ஒரு பொக்கிஷத்தை நிரப்பி அனுப்புகிறான் அப்படின்னா என்னத்துக்காக அனுப்புகிறான்? இந்த உலகம் உன்னால் சந்தோஷப்படட்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இன்னொன்று, எப்படி மழை அது பாட்டை எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் பெஞ்சிட்டு அது பாட்டை போயிட்டே இருக்கும். வாளியில் பிடிச்சிக்கிறவன் பிடிச்சிக்கலாம், வட்டாவில் பிடிச்சிக்கிறவன் பிடிச்சிக்கலாம், அண்டாவில் பிடிச்சிக்கிறவன் பிடிச்சிக்கலாம், குளிக்கிறவன் குளிக்கலாம், போயிட்டே இருக்கும். மழை அதுதான். அப்படித்தான் ஒரு மழையாக நீ இரு அப்படின்னு கடவுள் அந்த மண்டைக்குள்ளே அவ்வளோ பெரிய பொக்கிஷத்தையும் நிரப்பி அனுப்புனான். அந்த பொக்கிஷம் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு அவரால் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் சொல்கிற சித்தாந்தத்தின்படி தான் நம்மளும் பேசுகிறோம். இறைவன்கிறவன் எல்லாரையும் படைத்தான், எல்லாருக்குமானவன் இறைவன். அந்த இறைவன் எல்லாரையும் மகிழ வைக்க உங்களை அனுப்பிச்சி வச்சான். அவ்வளோதான் இதில் இருக்கிற தத்துவமே தவிர, இது நான் தான், இது எனக்காக, நான் சொல்லாமல் எதுவுமே இங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்வது ஒரு நாத்திகர் சொன்னால் சரி. ஆனால் ஒரு ஆத்திகர் சொல்லும் பொழுது நம்ம இங்கே பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்ப வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இன்னொன்று எனக்கு என்ன இதில் தோணுது அப்படின்னா, அவர் மீது நமக்கு சிறிதும் கோபம் இல்லை. எங்கேயோ ஒருத்தர் யாரோ உங்கள் பேரை சொல்லி பிழைச்சிட்டு போட்டுமே, ஒரு மண்புழு பிழைக்காதா? ஒரு மனிதன் ஏதோ ஒன்று செய்கிறான், அவன் சாப்பிட்டு ஏதோ ஒன்று தூக்கி எறிஞ்சிட்டு போகிறான், அதை ஒரு மண்புழு தின்னுட்டு வாழறது இல்லையா? அந்த மண்புழு மாதிரி உங்களை பயன்படுத்துகிறவங்கள நினச்சிங்களேன். ஏன் அவனை நீங்கள் எதிரியாக நினைக்கணும்? அந்த உதவி கூட நான் இன்னொருத்தனுக்கு செய்ய மாட்டேன்னு ஏன் நினைக்கணும்? அது அவசியமில்லாத ஒன்று தானே. இப்போ உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்குது, அது தனி. ஆனால் ஒரு மண்புழு தின்னுட்டு போகிற மாதிரி நம்முடைய பாடல்களால் வருகிற வருமானத்தை அவன் தின்னுட்டு போட்டுமேன்னு நீங்கள் கடந்து போங்களா? அந்த பெருந்தன்மை ஏன் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நாம் திரும்ப திரும்ப கேட்குறது. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இவர் எப்போது இப்படி மாறினாருங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. பல வருடங்களுக்கு முன்பே இப்படிலாம் ஒரு முடிவு எடுத்தாரா? இன்னொன்று,
இசையுலகின் உச்சத்தில் இருந்தபோது இன்றைக்கி அவர் அன்னைக்கு வடித்த அவ்வளவு சிற்பங்களையும் தான் இன்றைக்கி நம்ம தடவி தடவி பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு இருந்தப்போ அவர் போட்ட பாடல்கள், அன்னைக்கு அவர் இருந்த உயரம் உச்சம் இன்னும் என்னென்னவோ நீங்கள் சொல்லுங்கள். அன்னைக்கு ஏன் அந்த முடிவு எடுக்காமல் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட்டு ரிட்டையர் ஆகிற ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த முடிவை அவர் எடுக்கிறார் அப்படின்னா, வெறும் பணத்துக்காக அல்ல, அவரை யாரோ இங்கே நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அதுதான் நான் இதில் பார்க்குறது. அவர்களுக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதன் ரொம்ப இங்கே நம்முடைய இந்தியாவை பொறுத்தளவுக்கு சாதிங்கிறது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஒரு காலத்தில் அதை ஒழிப்பதற்கு பெரியார் போன்றவர்கள் போராடி தோற்று போயிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கும் பல சாதி சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு சாதி தலைவர்களுக்கும் பிறந்த நாள் வரும்போது இவங்க ஆடுற கொண்டாட்டமும் கூத்தும் ரசிக்கும்படியாகவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு தேர்தல் நடந்ததுன்னா அந்த தொகுதியில் எந்த கம்யூனிட்டி நிறையா இருக்கோ அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்களை நிற்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி சாதி தலைவிரிச்சு ஆடுது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதி இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது. ஒரு ரொம்ப எல்லாராலும் ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியிலேருந்து ஒருத்தர் வந்து இன்றைக்கி எங்கேயோ பெரிய உச்சத்துக்கு போயிட்டார். எல்லாமே வந்து இறைவன் கொடுத்தது, அவருடைய திறமை, அவருடைய உழைப்பு, அவருடைய போராட்டம், அவருடைய வெற்றி. அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய உயரத்தை ஒரு ஆள் தொட்டார். யார்? யாரும் தொடவே கூடாது, அவங்கள தொட்டாலே தப்பு அப்படின்னு சொல்கிற சமூகத்திலிருந்து வந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து நான் தான் சாதியின் உச்சம், என்னுடைய காலுக்கு கீழே பிறந்தவங்க தான் நீங்கன்னு சொல்கிற ஒரு சாதியை சேர்ந்தவனை கூட அவருக்கு முன்னால் மண்டிட்டு உட்கார வச்சு கைகட்டி வாய் ஊற்றி அவருடைய பாடல்களை கேட்க வச்சு அப்படி ஒரு உயரத்துக்கு ஒரு ஆள் வந்தார்ல, அவர் நிம்மதியாக போயிடலாமா? நாளைக்கு அவர் வந்து இந்த மண்ணை விட்டு போனால் கூட அவரை பற்றி யோசிக்கும்போது என்ன வரணும் உங்கள் மனசில்? இதுதான் வரணும். அந்த ஆள் பேராசை பிடிச்சவன்ப்பா, காசுக்காக அலைவான், என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு இந்த எதிர்கால சந்ததி உங்களை பழிப்பதற்கான ஒரு வேலையை இங்கே ஒரு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது வந்து அவருக்கு தெரியாமல் அதற்கு அவர் உடன்படுகிறாரோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா இது அப்போ நடக்கலை, இப்போ அண்மை காலமாக சிலரின் நட்பு ஏற்பட்ட பிறகு நடக்குது. அப்படின்னா அப்போது ஒரே நோக்கம் இதுவாக தான் இருக்க முடியும். ஒரு காலத்தில் நீ உள்ளேயே வராதன்னு சொன்ன ஒரு சமூகத்திலிருந்து ஒருவர் வந்து மிகப்பெரிய சமூகம் மிகப்பெரிய சாதின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு நிற்கிறவன கூட ஐயா உங்கள் பாதத்தை தொட்டு வணங்கலாமான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஆள் வளர்ந்துட்டார்ல. அவருடைய எதிர்காலத்தில் அவரை பற்றி பேசும் பொழுது அவர் அப்படி இப்படின்னு வியந்து பேசவே கூடாது. அவர் இப்படி தான்யா, அவர் ரொம்ப கேவலமானவர், அவர் ரொம்ப கீழ்த்தரமானவர், எல்லாத்துக்கும் இப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சி தான் இதுவோன்னு நான் சந்தேகப்படுகிறேன். என் சந்தேகம் சரியாக இருந்ததுன்னா கட்டாயமாக அது வந்து வெளிப்படுறோம். எந்த பொய்யையும் நீங்கள் மறைக்கவே முடியாது, எந்த சூதுவாதும் இங்கே நிற்காது. நீங்கள் என்ன காரணத்திற்காக அவரை எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்காலத்தில் தெரிய வரத்தான் போகுது. இன்னொன்று, இந்த நேரத்தில் படிப்பறிவே இல்லாமல் தன் வாழ்க்கை அறிவை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தன் வந்து இன்றைக்கி கொடிகட்டி பறந்து நிற்கிறானே வடிவேலுன்னு ஒருத்தன், நல்லா யோசிச்சு பாருங்கள். அவர் நினச்சிருந்தா என்னுடைய காமெடி சீனையோ என்னுடைய ஃபோட்டோவையோ எங்கேயுமே மீம்ஸில் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? இன்றைக்கும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி உங்களுடைய பாடல்களை கேட்டு நாங்கள் மகிழ்கிறோமோ அது மாதிரி வடிவேலுடைய காமெடியையும் கேட்டு தானே மகிழ்கிறோம். கேட்குறோம், பார்க்குறோம், சிரிக்கிறோம். எவ்வளவு கவலையாக இருந்தாலும் வடிவேல் வந்துட்டாருன்னா அவ்வளோத்தையும் மாற்றிட்டு போயிடுறாரு. வடிவேலுக்கும் தனிப்பட்ட குணங்கள் நிறையா இருந்தால் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவேல் அப்படி ஒரு முடிவை எடுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் எடுத்த முடிவை வடிவேல் எடுத்திருந்தாருன்னு வைங்களேன், அவ்வளோ பேரும் நொந்து நூலாக இருப்பான். பல இடங்களில் வடிவேலு பயன்படுத்துகிறாங்க, வியாபார ரீதியில் பயன்படுத்துகிறாங்க, சோசியல் மீடியாவில் எங்கே போனாலும் ஒரு அரசியல் நையாண்டியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆன்மீக திருவிழா சம்பந்தமாக இருந்தால் கூட அதுலேயும் வடிவேலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்போது வடிவேலு என்கிற படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதனுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு இல்லாமல் போனது எப்படி? உங்களுக்கு பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. இன்னொன்று, இசை ஞானியார் அப்படின்னு 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இசை ஞானியார், ஒரு பெண் நாயன்மார். அவங்களுக்கு வந்து எல்லா கோயில்கள்லேயும் சிலை இருக்குது. அந்த பேரை கூட பயன்படுத்தக்கூடாது
அப்படின்னு நீதிமன்றம் சொன்னிச்சு அப்படின்னா, அப்போ அவங்களே நாளைக்கு எங்கேயாவது எழுதுகிறவங்க பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு கூட நமக்கு தெரியல. உங்களை சுற்றி ஒரு முள் புதர் அமைக்கப்பட்டிருக்கு. அது யாரால் அமைக்கப்பட்டது, ஏன் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நீங்கள் வானத்து மழை போன்றவர், எங்களுக்கான மழை நீங்கள். எங்களால் எந்தெந்த பாத்திரங்களில் உங்களை அள்ளிக்கொள்ள முடியுமோ நாங்கள் அள்ளிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அதை தான் நீண்ட காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை தடுப்பதற்கான ஒரு முயற்சியை இங்கே யாரோ ஒருத்தர் எதற்காகவோ எடுக்கிறார். அதற்கு பின்னால் இருக்கிற விஷயம் நான் சொன்னது தான். உங்களுடைய வரலாறு பின்னால் எழுதப்படும் பொழுது மிக மோசமாக எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுங்க. இதெல்லாம் கேட்பதற்கு உங்களுக்கு நேரமும் கிடையாது, உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய கொம்பும் கிடையாது. ஆனால் எங்கேயோ எப்படியோ இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் தோணுச்சுன்னா அன்றைக்கி உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி முட்புதர்களை அகற்றிட்டு வெளியில் வாங்க. நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு ராஜா தான்.